மீனா, முத்து, அண்ணாமலை எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டோட பத்திரத்தை சைன் பண்ணி வாங்குறாங்க. வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. "அப்பா இதை வாங்கிக்கப்பா" அப்படின்னு அந்த பத்திரத்தை கொடுக்குறாரு. "வேணாம் வேணாம், நீயே எடுத்துகிட்டு வா, வா வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, "அம்மா இங்கே பாரும்மா, வீட்டோட பத்திரத்தை நான் வாங்கிட்டு வந்துட்டேன், எல்லா கடத்தையும் அடைச்சிட்டேம்மா, 38,00,000 ரூபா பணத்தை நான் கொடுத்துட்டேன்" அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்படியே விஜயா மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே மீனாவோட அம்மா எல்லார்கிட்டயுமே சொல்கிறாரு, "ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா, மாப்பிள நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த வீடு கிடச்சிடுச்சு, அது போதும், 2 பேரோட கஷ்டம் எல்லாமே போயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக மீனாவோட அம்மாவும் சொல்கிறாங்க. "இங்கே பாரும்மா, நாளைக்கே நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நான் வீடெல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நானும் மீனாவும் போயிட்டு, ஏன்னா வீடு மூடி இருக்குல்ல, கொஞ்சம் அழுக்காக இருக்கும், அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வைக்கிறேன், நீ நாளைக்கு மகாராணி மாதிரி வீட்டுக்கு வரணும்" அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்படியே விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. "என்ன மீனா, வீட்டை போய் சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாமா?" அப்படின்னு முத்து சொல்கிறார். "என்னங்க, அதை விட என்னங்க வேலை இருக்குது, நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறது தான் எனக்கு வேலை" அப்படின்னு மீனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. விஜயா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. உள்ளே போயிட்டு உடனே மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. "டேய், வீட்டை மீட்டுட்டாங்கடா, வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, நம்ம வீடு இனிமேல் நம்ம கையை விட்டு போகலை, நம்ம அந்த வீட்டுக்கு போக போகிறோம், நீயும் வந்துரு சரியா" அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. "அம்மா உண்மையாவா? எப்படிம்மா 38,00,000 ரூபா ரெடி பண்ணா, எல்லாம் கிடச்சிடுச்சா? ஏலம் விடுறாங்கலாம் சொன்னாங்க" அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. "டேய், ஏலம் விட்டாங்கடா, ஆனால் பணத்தெல்லாம் ரெடி பண்ணி கட்டிட்டான், இனிமேல் நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம் சரியா, நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு" அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. "அம்மா எனக்கும் இங்கே கஷ்டமாக இருக்குமா, அங்கே கடையிலேயே இருக்க முடியலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. "இங்கே பாருடா, இனிமேவாவது ஒழுங்காக பார்த்துக்கோ, கடன்லாம் வந்தால் நீ தான் பார்த்துக்கணும், இனிமேல் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணவே மாட்டேன், வீட்டையே விட்டுட்டல்ல, ₹1 கூட நீ காசு தரல, உன்னால் எப்படிடா அப்படி இருக்க முடியுது" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "அம்மா உனக்கே தெரியும்ல, நிறைய கடன் இருக்குது, நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தாம்மா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. "சரி, இப்போ நான் உங்ககிட்ட எதுவும் பேசல, ஆனால் நீ வீட்டுக்கு வா சரியா" அப்படின்னு விஜயா ஃபோனை வைக்கிறாங்க. ஐயோ, அம்மா என்ன நம்ம மேலே இவ்வளோ கோவப்படுறாங்க? ஓ, வீடே கைவிட்டு போனது, இவங்க மீனா வீட்டுக்கு போய் தங்கினது, இந்த கோவத்தெல்லாம் என் மேலே தான் காட்டுவாங்களோ அப்படின்னு மனோஜ் அப்படியே டென்ஷனாக இருக்காரு. அதுக்குள்ளே அங்கேருந்து சந்தோஷ், ஜீவா 2 பேருமே வராங்க. சந்தோஷ் கேட்குறாரு, "என்ன பாஸ், ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்கிற மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. "அதை ஏன் கேட்குறீங்க? ஐயோ, அம்மா என்னை திட்டுறாங்க, வீட்டை மீட்டாச்சான்." "அப்படியா? முத்து, மீனா 2 பேரும் சேர்ந்து வீட்டை மீட்டுட்டாங்களா? சூப்பர், 38,00,000 ரூபா பணத்தை எப்படி ரெடி பண்ணாங்க?" அப்படின்னு சந்தோஷ் கேட்குறாரு. "அதெல்லாம் ஏதோ பழைய கார்லாம் வச்சுருந்தான், அதெல்லாம் எங்கேயோ வாங்கி ரெடி பண்ணி அதெல்லாம் அடமானம் போட்டு ஏதோ பண்ணானாம், அம்மா சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. "பரவாயில்ல, முத்துக்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது, சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்கிறாரு. "ஆமாம், இப்போ என்ன பெரிய டேலண்ட்டு, எங்கள் அம்மா எல்லா கோவத்தையும் ஏன் மேலே காட்டுறாங்க, உன்னால தான்டா வீடு முழுக போச்சு, நீ வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு. "ஐயோ, போனால் திட்டுவாங்களா என்னன்னு தெரியலையே, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது" அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. "பணம் தான் கொடுக்க மாட்டீங்க, பணம் உங்ககிட்ட இல்லையா என்ன, ஏதோ உங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுத்து உதவி பண்ணியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்கிறாரு. நான் ஏன் கொடுக்கணும், என்கிட்டேருந்து ₹1 வாங்க முடியாது, நான்லாம் பணம் கொடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்கிறார். "அப்போ போய் திட்டு வாங்கிக்க போ, வா ஜீவா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. என்ன இப்படி பேசுகிறாங்க, அம்மா போனால் திட்டுவாங்களா, சரி பார்த்துக்கலாம், நம்ம வீட்டுக்கு போய் தானே ஆகணும், வேறு வழியே கிடையாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே சிந்தாமணி ரொம்ப கோவமாக வராங்க வீட்டுக்கு, அவ்வளோ டென்ஷனாக வராங்க. வந்த உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. "என்ன சொல்லுங்கள் ஆண்டி" அப்படின்னு சொல்லிட்டு. "அந்த வீடு எனக்கு கிடைக்கல, அந்த மீனா, முத்து 2 பேரும் சேர்ந்து ஏலத்தில் எடுத்துட்டாங்க" அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. "ஐயோ ஆண்டி, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எடுத்திருப்பீங்கள்ல நான் நினச்சேன்" அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. "நான் எடுத்துட்டேன், கடைசி நேரத்தில் அவன் 38,00,000 ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு வீட்டை மீட்டுட்டு போயிட்டான், என்னால் தாங்கிக்கவே முடியல, எனக்கு அவ்வளோ கோவம் வருது" அப்படின்னு சிந்தாமணி இப்படியே கத்துறாங்க. "என்ன ஆண்டி இப்படி ஆயிடுச்சு, அப்புறம் ஆன்ட்டிக்கு வீடு கிடச்சிட்டா மனோஜுக்கு எப்பவும் போல் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களே, ஐயோ கடவுளே" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி டென்ஷன் ஆகுறாங்க. "சரி, நானே கோவத்தில் தான் இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன்" அப்படின்னு சிந்தாமணி ஃபோனை வச்சுட்டாங்க. ஐயோ, எதுக்காக அந்த வீட்டை இந்த மீனா, முத்து 2 பேரும் சேர்ந்து மீட்டாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வருது. பயங்கரமாக டென்ஷனோடு அங்கேருந்து போகிறாங்க. முத்து 2 பேருமே சேர்ந்து வீட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க, பூவெல்லாம் போட்டு அழகாக வீட்டை ரெடி பண்ணிட்டாங்க. அண்ணாமலை, விஜயா 2 பேருமே வீட்டுக்குள்ளே வராங்க. "வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்திலாம் எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. "பாப்பா உட்காருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வந்தவுடனே அண்ணாமலை உட்கார்றாரு. வீடு அப்படியே சுற்றி பார்க்குறாரு. "இப்போதான்ப்பா எனக்கு சந்தோஷமாக இருக்குது" அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே பார்வதி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க.
அப்போது அண்ணாமலையோட அவங்க ஃப்ரெண்டும் அவரும் வராரு. "என்னப்பா இவ்வளோ பெரிய கஷ்டமாக போச்சு, நல்ல வேளை உனக்கு இந்த வீடு கிடைச்சது. உன்னோட 35 வருஷம் நீ சம்பாதிச்ச பணத்தை இந்த வீட்டில் போட்டிருக்க. எல்லாம் கடவுள் இருக்காரு, உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காரு, ஆனால் அதுக்கப்புறம் நல்லது பண்ணியிருக்காரு" அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. பார்வதி வந்திருக்காங்க. "பரவாயில்ல, வீட்டுக்கு வந்துட்டீங்க, இதுவே போதும். முத்து, மீனா 2 பேருமே சூப்பர், நல்ல மருமக உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது" அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. அப்படியே விஜயாவுக்கு கடுப்பாக இருக்குது, பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது. எதுக்காக தான் அந்த மீனாவை புகழ்ந்து பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. "எல்லா பணத்தையும் முத்து தான் ஏற்பாடு பண்ணான்" அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. "விஜயா, நீ திருந்தவே மாட்டியா? நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ தெரியல. இப்போவாச்சும் கொஞ்சம் மனசு மாறு" அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. "நான் ஒன்றும் சொல்லலை, முத்து தான் பணத்தை ஏற்பாடு பண்ணான்னு சொன்னேன், அவ்வளோதான்" அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. "மீனா, சாப்பாடு எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டியா?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "என்னங்க, எல்லாருக்குமே சேர்ந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டேன், எல்லாரும் சாப்பிட்டு போகட்டும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ருதி வராங்க, ரவி எல்லாருமே சேர்ந்து வராங்க. "கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீனா, சூப்பர், முத்து சூப்பர், 2 பேருமே சேர்ந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அந்த வீட்டை மீட்கிறதுன்றது நடக்காத ஒரு விஷயம். 38,00,000 சாதாரண விஷயம் இல்லை, எங்களாலேயே ரெடி பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கே அவ்வளோ கடன் இருக்கு. ஆனால் நீங்கள் ரெடி பண்ணி வீட்டை மீட்டிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தன்னம்பிக்கை மட்டும்தான். இது நம்மளால் முடியும், இது முடியாதுன்ற அந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீட்டையே கொடுத்துருக்கு" அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க, விஷ் பண்ணுறாங்க. "பலகுரல பார்த்தியா, பெரிய விஷயந்தான். ஆனால் எங்கள் அப்பாவை எங்கள் வீட்டில் உட்கார வச்சுட்டேன், எங்கள் அம்மாவையும். எனக்கு அது போதும், இதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? ஆனால் எல்லா வண்டியும் அடமானம் போட்டிருக்கேன், அந்த வண்டியெல்லாம் இனிமேல் ஓட விட்டு அந்த பணத்துக்கு திருப்பி கொடுக்கணும்" அப்படின்னு முத்து சொல்கிறாரு. "எல்லாமே சூப்பராக பண்ணுவீங்க முத்து, அதெல்லாம் கவலையே பட தேவையில்லை. பொறுப்புன்ற ஒரே ஒரு விஷயம் வாழ்க்கையில் இருந்தால் போதும், எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. ரவியும் சொல்கிறாரு, "கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி. முத்து, கங்க்ராச்சுலேஷன், சூப்பர். ஆனால் அந்த மனோஜ் பண்ண தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சிங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு ரவி சொல்கிறாரு. மனோஜ் அப்படியே பார்க்குறாரு. "இங்கே பாரு, இனிமே வீட்டு பத்திரம் யாருக்கிட்டேயுமே போகக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை, "இங்கே பாருமா, வீட்டு பத்திரத்தை மீனா நீயே வச்சுக்கோ, யாருக்கிட்டையும் கொடுக்காத. ஏன்னா என் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்ததுனால மட்டும்தான் இப்படி தப்பான கையெழுத்து போட்டு எல்லாமே நடந்துச்சு. அதனால் இனிமேல் தப்பு நடக்கவே கூடாது" அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. "சரிங்க மாமா, நானே வச்சுக்கிறேன்" அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்படியே விஜயாவுக்கு கடுப்பாக இருக்குது, பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. இனிமேல் இதுதான் என் வீடு, நான் இந்த வீட்டோட பெருமை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன், இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. "சரி சரி, நீ சந்தோஷமாக தான் இருக்க, அப்படியே சாப்பிடலாம். மீனா செஞ்ச சாப்பாடு அப்படியே வாசனையாக வருது, சாப்பிடணும் போல் இருக்குது" அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. "என்ன டேஸ்ட்டு, அப்பா சூப்பராக இருக்குது மீனா" அப்படியே விஜயா சாப்பிட்றாங்க. "ஐயோ, இவ கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு, ரொம்ப நல்லா தான் பண்ணுறா" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன தான் இருந்தாலும் இந்த வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இல்லை, நம்ம வீடு தான்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நல்லா சாப்பிட்றாங்க. ஸ்ருதி, ரவி, முத்து, அண்ணாமலை எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பாடு சூப்பராக இருந்ததுமா, இனிமேல் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், இனிமேல் கெட்டது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. சரி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு, "சரி போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு பார்வதி அங்கேருந்து கிளம்புறாங்க.